வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய QR கோடு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்கேன். மாதம் 10 ரூபா மட்டும் கொடுங்க, அதுக்கு மேல கொடுக்க வேணாம். ஏன்னா எங்களுக்கு கண்டினியூஸா உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்த 10 ரூபாய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன நெம்புகோலுக்காக தான். 2 நாளா யூடியூப்பை திறந்தா ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்கு. எதை திறந்தாலும் அந்த விஷயமே வந்துக்கிட்டு இருக்கு. சரி, என்னன்னு பார்த்தா சுயமரியாதை மணிமேகலை, டாமினேட்டிங் பிரியங்கா. சரி, மணிமேகலை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு வருமானம் முக்கியம் இல்லை, தன்மானம்தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. பிரியங்கா என்னை தவிர விஜய் டிவியில் வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி மாக்காப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், காட்டுக்குள்ளே 2 யானை சண்டை போடுதுங்கிறதுக்காக நம்ம போய் தடுக்க முடியுமா? ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பல யூடியூப் சேனல்கள் நேராக மைக் எடுத்து மக்கள்கிட்டயே போயிட்டாங்க, இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு. சரி, நான் கூட சரி மக்களுக்கு இதை பற்றி பெரிய கருத்தெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து வச்சுருக்காங்க. சிலிண்டர் விலையை பற்றி பேசணும்னா பாதி பேர் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கிறவனு கூட இதுக்காக பதில் சொல்கிறவங்க இருக்காங்க. சரி, இப்படி மக்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, பாதி பேத்துக்கு மேல மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பரவாயில்ல, நம்ம ஊர்ல தன்மானத்துக்கும் ஒரு இடமெல்லாம் இருக்குது. அந்த தன்மானத்துக்கு இடம் கூட தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு சுயமரியாதை மண். பொதுவா விஜய் டிவி டிஆர்பிக்கு வேண்டி இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க. நீங்க என்ன பத்தி தான் பேசணும், இந்த ப்ரோக்ராமை பத்தி தான் பேசணும், நீங்க இதுல ஆளுங்க, நீங்க இதுல சிரிங்க. அதுலயே யாராவது தப்பி தவறி கண்ணீர் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம எஸ்கே சொன்ன மாதிரி ஓயாம போட்டு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மூக்க சிந்திட்டே போய் ஓட்டு போட்டா தானே இவங்களுக்கு திருப்தி. மணிமேகலையா பிரியங்காவா மணிமேகலையா? இப்ப இந்த 2 பேத்துனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை வேற விஷயங்களை யோசிக்க விடாம பண்ணுவாங்க. ஆனா நம்ம இப்போ உச்சரிக்க வேண்டிய ஒரு பேர் தோழர் மதிவதனி. பிஜேபியில 2 பேர், அதிமுகல ஒரு 2 பேர், அதுல 2 பேர், இதுல 2 பேர், அப்படி ஒவ்வொரு கட்சியில இருந்து 2 பேர். தோழர் மதிவதனி சிங்க பெண்ணெல்லாம் கிடையாதுங்க, சிங்கிள் பெண் தான். ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறவங்க முக்குன்னு முக்கிய ஒரு 30 நிமிஷம் பேசி வச்சிருப்பாங்க. நம்ம தோழர் 3 வார்த்தையில அதை உடைச்சு விட்டுருவாங்க. போன ஜென்மத்தின் பிறவிதானங்கள், மறுஜென்மம் இருக்கு. போன ஜென்மத்துல நான் ஆடா மாடா பண்ணியா கொலியெல்லாம் பறந்திருப்பேன். நான் போன ஜென்மத்துல பாவம் பண்ண, அதனால இந்த ஜென்மத்துல காலு போச்சு, அப்படி காது கண்ணு கை வாய் மூக்கு எல்லாம் போச்சு. இப்படி முக்குன்னு முக்குவாங்க. தோழர் சிம்பிளா அப்படியான சரிண்ணே சரி, இப்ப நீங்க சதின்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்களே, அது ஒண்ணு போன ஜென்மத்துல இல்ல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இப்ப அதை பண்ணலாமா? ஏன்னா உங்களோட பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், கிலாச்சாரம் எல்லாச்சாரமும் அங்கதானே இருக்குது. அப்ப அதை திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டதும் ஒரு ஆள் மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இந்த மொட்டை பாப்பாத்தி பாட்டெல்லாம் திருப்பி பாடலாமான்னு கேட்டா கும்முன்னு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்க பண்பாடு, உங்க கலாச்சாரம் தான். பெண்களை தேவதாசியா, இதுல எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. 30 நிமிஷம் முக்குன்னு முக்கி கஷ்டப்பட்டவங்க அடுத்த 3வது நிமிஷம் முக்காட போட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிட்டாங்க. இது ஏதோ ஒரு சேனல்ல ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு நாள்ல இல்லைங்க. எங்க தோழர் மதிவதனிக்கு டைம் சரியில்லைங்க. சரியில்லைன்னா அவங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குதுங்க. அவங்க எல்லா சேனலுக்கும் போகணும். அவங்க ஒவ்வொரு சேனல்லையுமே போய் அவங்க கிட்ட ஆதாரத்தை கொடுத்து தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் ஆதாரத்தை பார்த்தாலே சேதாரமாய் தான் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தோழர் ஆமா இல்ல, இப்ப என்னதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் எங்கள் உயிர், அவர் எங்கள் பயிர், தயிர், மோர், அப்படி இப்படின்னு முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார், கடவுளை நீங்க வச்சுக்கோங்க சார், கடவுள் எங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கா அப்படின்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒரு கடந்த 30 வருஷமா இன்னொரு விஷயத்தையும் ஓயாம பேசி தேஞ்சு போயிருக்கு. என்னன்னா, நீங்க இந்து கடவுள்களை மட்டும் பேசுறீங்க, நீ இஸ்லாமிய கடவுள்களையும் கிறிஸ்துவ கடவுள்களையும் பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம தோழர் ஏதாவது புதுசா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஆர்வமா டிவியை பார்த்தா அவங்க
இந்த கேள்வியை கொஞ்சமாவது அப்டேட் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியே 30 வருஷமாச்சு. மறுபடியும் இதே கேள்வி நீங்கள் ஓயாமல் கேட்குறீங்கன்னா இந்த கேள்விக்குள்ள பதில் நாங்கள் சொன்னது புரியலையா இல்லை புரிஞ்சும் புரியாதவன் நடிக்கிறீங்களா? தோழர், நாங்களாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுறீங்களே. தோழர் என்ன பெருசாக கேட்குறாங்க? நான் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு வரேன், எனக்கு தெரியாத விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க, அப்போ எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அது என்னன்னு நான் இன்னும் படிப்பேன் அப்படின்னு கெஞ்சிட்டு வராங்க. அப்படியே கெத்த வராங்க. வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க? 2 2 எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட்டி சொன்னாலும் 4 தான், பெருக்கி சொன்னாலும் 4 தான். இந்த கேள்வியை போய் எங்கள் தோழர்கிட்ட கேட்குறீங்களே. ஏங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, அதையும் தாண்டி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அதுதானே உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நீங்களாம் என்கிட்ட கேள்வி கேளுங்கப்பா, நானே பதில் சொல்லிடுவேன். எங்கள் ஓவியம்மா, அருள்மொழியம்மா, சுபவி ஐயா, மதிவதினி தோழர் இவங்கெல்லாம் வந்து பேசும்போது எங்களுக்கு புது விஷயங்கள் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட நிறைய புது விஷயங்கள் இருக்குது. உங்கள் கேள்வியிலேயே ஏதாவது புதுசாக இருந்தால் தானே அந்த பதில் வெளியே வரும். ஏற்கனவே கேட்ட கேள்வியே மீண்டும் மீண்டும் கேட்டால் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லைன்னா சத்த நேரம் அமைதியாக இருந்து அவங்க பேசுகிறதையாவது கேளுங்க, 4 விஷயம் கற்று வச்சுக்கோங்க. என் அன்பார்ந்த பொதுமக்களே, ஊடக நண்பர்களே, சுயமரியாதை மணிமேகலைக்கு இருக்கு, வேணும், அது தேவைதான்னு சொல்றீங்கல்ல. மணிமேகலையும் தன்னோட சுயமரியாதைக்காக தான் பேசுறாங்க. எங்க தோழர் மதிவதனி அவங்களோட சுயமரியாதைக்காக மட்டும் பேசல, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுயமரியாதை தேவை இருக்குன்னு தான் பேசுறாங்க. நானும் பார்த்தீங்களா பொண்ணுன்னு பேசிட்டேன். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை வேணும்னு தான் அவங்க கேட்குறாங்க. மோடிக்கும் வேணும்னு தான் சொல்றாங்க. இப்படி பரந்தப்பட்ட சிந்தனையோட பேசிட்டு இருக்கிற நம்ம மதிவதினி தோழரை பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா நம்ம தன்மானத்தில் சிறந்தவர் மணிமேகலையா, வருமானத்தில் சிறந்தவர் பிரியங்காவான்னு பேசிட்டு இருக்கோம். பிரியங்கா டாமினேட் தான் பண்றாங்க, மணிமேகலை புதுசா கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அங்க இருந்த முன்னாள் செஃப் ஒருத்தர் வந்து நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவே ஒரு டிஆர்பி ஷோ. அங்க டிஆர்பிக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கோமாளித்தனமா கூத்த பண்ணுவாங்க, கூத்தவே கோமாளித்தனமாகவும் பண்ணுவாங்க. இப்படி யாருக்கும் அரசியல் அறிவோ சுய அறிவோ இருந்துடக்கூடாதுன்னு ஒரு சேனலே திட்டமிட்டு வேலை பார்த்துட்டு இருக்குது. அது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சேனலாக ஆயத்தீரணும்னு ஒத்த காலில் வர நிற்குது. அதுக்காக அது சிலம்பரசனி அழுக வைக்கும், சிவகார்த்திகேயனை அழுக வைக்கும், மணிமேகலையும் கோவப்பட வைக்கும், விட்டா நம் பாரத் மாதாவையும் அழுக வைக்கும். எல்லாம் டிஆர்பிக்காக தான். டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா நம்ம மக்கள் அன்றாட அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தோழர் மதிவதினி அப்படிங்கிற பெயர் எங்கிருந்தாலும், அவங்களோட படம் எங்கிருந்தாலும் அவங்க பேசுறத போய் கேளுங்க. அப்பப்போ எல்லாரும் சொல்றீங்கல்ல, அம்மா நல்லா பேசுறேன்னு, அதெல்லாம் எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு சினிமால இளையராஜா பாட்டுக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதி கசக்கி போடுவாரு. அவருக்கு அது திருப்தி இல்லாதனால கசக்கி கீழே போடுவாரு. உடனே அதை எடுத்து கங்கை அமரன் அதை தீட்டி நீட்டி வைப்பாரு. உடனே இசை கங்கை அமரன் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுவாங்க. அதே தான் நானும். மதிவதினி தோழர் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் அப்படியே போக வேண்டியது, காப்பி அடிக்க வேண்டியது, அப்படியே நீங்க பேச வேண்டியது. அவ்வளவுதாங்க எங்க அரசியலெல்லாம். நான் எங்க அத்தனை புக்கையும் படிச்சு நோட்ஸ் எடுத்து எதுக்கு? அதுதான் நமக்கெல்லாம் மதிவதினி தோழர் இருக்காங்கல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, பேச்சு அப்படின்னு என் பேர் போடுறேன்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் போட்டுக்கிறதுக்காக நம்ம பேச்சு ஞானியான மதிவதினி தோழரோட பேச்சுக்களை நம்ம கேட்கணும்ல. கேட்டு அடுத்த நாள் நம்ம பேரை போட்டு பேச வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? எங்க மதிவதினி தோழர் என்னைக்குமே எப்பவுமே ராயல்டி கிளைம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம மதிவதினி தோழரோட எக்ஸ்க்ளூசிவான பேச்சுக்களை நீங்க கேட்கணும்னா டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல கேளுங்க. அவங்க அதுல அன்றாட அரசியலை அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கேளுங்க, நம்ம பேசுறதுக்காக காதை கொடுத்து கேளுங்க. கேட்டா மட்டும் போதுமா? பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.